நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேச ராசிக்கான ராசி பலனை பற்றி பார்ப்போம். ராசி பலனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேச ராசிக்காரவங்களை பற்றி பார்ப்போம். ஒரு சில குணாதிசயங்களை வச்சு இவங்க மேச ராசிக்காரங்க தான் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும். மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப உதவும் மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு யாரும் துரோகம் பண்ணால் கூட அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க, எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சண்டைக்கு போகாமல், சரி நம்ம உறவினர்களே நம்ம நண்பர்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தம் தான் படுவாங்களே தவிர அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போக மாட்டாங்க. அதே சமயத்தில் அப்படிப்பட்ட உறவினர்களும் இவங்களுக்கு துரோகம் செஞ்ச உறவினர்களோ நண்பர்களோ திரும்ப வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை பற்றி சின்னதாக கூட யோசிக்காமல் உடனே அந்த மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட உறவு பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மேசராசிக்காரங்களை இவங்களோட உறவினர்களும் நண்பர்களுமே கூட ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல் இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்களே தவிர இவங்களை கொண்டாட மாட்டாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்களும் நண்பர்களும் தான் எல்லாமே. ஒரு இடத்துல எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னாலே அதுக்கு மேசராசிக்காரங்க தான் முக்கியமாக இருப்பாங்க. ஏன்னா உறவினர்களும் நண்பர்கள் நம்ம கூட இருக்கவங்க எல்லாத்தையும் அன்பாக அரவணைச்சு போகிறதுல மேசராசிக்காரங்களை அடிச்சிக்கவே முடியாது. இப்போ நம்ம இந்த மாதத்துக்கான ராசி பலனை போல வரலாம். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு அவங்களோட உறவினர்களே பொறாமப்படுறக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு நடக்க போகுது. இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே இவங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தனுசு ராசியில் இருந்த சூரிய பகவான் மகர ராசிக்கு மாறுறதுனால இந்த மாதம் முழுக்க இவங்களுக்கு நல்ல காலம்தான். 30 வருஷத்துக்கு அப்புறம் நவபஞ்சம யோகம் உருவாயிருக்கு. அதாவது சூரிய பகவான் குருவுக்கு 9ஆம் வீட்டிலும் குரு பகவான் சூரியனுக்கு 5ஆம் வீட்டிலும் வந்திருக்கிறது தான் நவபஞ்சம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவங்களுக்கு வருமானம் பெருக போகுது, தொழில் பெருக போகுது, குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக போகுது. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காரியம் இல்லை பல காரியங்கள் அதுவாக நடக்கும். நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னாலும் அதுவாக நடந்து அதுவாக உங்களுக்கு சாதகமாக முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சுபகாரியங்களான வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த வீடு இருக்குது அதை நம்ம சீரமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, நிலம் இருக்குது அந்த நிலத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த விஷயங்கள், லோனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த லோன் கிடச்சிருக்காது, இல்லைன்னா கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும், அந்த கேஸ் முடிஞ்சாதான் நீங்கள் வீடு கட்டணும் இல்லை அடுத்த காரியத்தை பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் இருப்பீங்க. இந்த மாதிரி ரொம்ப நாள் தடைப்பட்டு போன காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும். சரியாக சொல்லணும் அப்படின்னா இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். உங்களோட மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளாக தீராத நோயினால் அவதிப்பட்டு வந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தில் உங்களோட ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல, பணி செய்கிற இடங்களில் உங்களுக்கு நீங்கள் ஒரு பதவி உயர்வுக்காக ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அந்த பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேஷராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ ரொம்ப நாளாக நான் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கும், இல்லை நான் படித்து முடிச்சுட்டேன் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்லை நான் ஆல்ரெடி இங்கேயே ஒரு டிகிரி படிச்சிருக்கேன் நான் வெளிநாட்டில் இன்னொரு டிகிரிக்காக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் விசா, பாஸ்போர்ட் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த உங்களாலே முடியாத விஷயங்கள் கூட இந்த மாதம் நடந்து முடியும். மேஷராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களால் நடத்த முடியாத விஷயத்தை கூட சிவபெருமான் அருளால் நீங்கள் நடத்தி முடிப்பீங்க. சொல்லுவாங்க இல்லையா, யாருன்னே தெரியலப்பா கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றினாரு, கடவுள் மாதிரி வந்து உதவினாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அதிசயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிறையா நடக்கும். அரசு பணிகளுக்காக நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி இந்த மாதம் வந்து சேரும். இந்த மாதம் மேசத்தை பொறுத்த வரைக்கும் கை கொடுக்கும் மாதம். உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களும் நற்பலன்களும் நல்வாய்ப்புகளும் நிறையா கிடைக்கும். அதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அதை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த பாதாள கிணத்துல விழுந்தவங்களுக்கு கயிறு போட்டால் பாதாள கிணத்துக்குள்ளே இருக்கவங்க டைட்டாக பிடிச்சிப்பாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய நற்பலன்களையும் நல்வாய்ப்புகளையும் நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டாலே போதும். மற்றது எல்லாத்தையும் மேலே இருக்கவங்க பார்த்துப்பான். கடவுள் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து கடவுளே கண் திறந்து உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. ஸோ அதை மட்டும் தவற விட்டுறாதீங்க. தவற விட்டீங்க அப்படின்னா நம்ம இதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி திரும்ப ஃபீல் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆசிரியர்களுடைய அறிவுரையை கேட்டு நல்லபடியாக படிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை செழிக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய மாதத்தில் இந்த மாதத்தை சொல்லலாம். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆலோசனையை மற்றவங்க ஏற்றுக்கிட்டு நடந்துப்பாங்க. குடும்பமே உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்.
உறவுக்காரங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அக்கம் பக்கம் இருக்க வேலைக்கு செல்லக்கூடிய நன்மைகள் உண்டாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலையில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் தொழிலை பல மடங்கு உயர்த்தி வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுவீங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக தான் இருக்குது. ஆனால் வர 23, 24ஆம் தேதி மட்டும் சந்திராஷ்டமம். ஸோ அன்னைக்கு மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த நாட்களில் உங்களோட சந்திராஷ்டம தேதிகளில் பெரிய முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லியும் காலையில் விநாயகரை வழிபட்டுட்டு உங்களோட நாளை தொடங்குனீங்க அப்படின்னா உங்களோட நற்பலன்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த மாதம் மேசராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 80 மார்க் தரலாம்.